ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். சரி, ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் சங்கரா மீன் வந்து சமைக்க போகிறோம். நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லா அப்படி வாஷ் பண்ணி சங்கரா மீன் நான் வச்சுருக்கேன். இதை நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். இதுக்கு நான் வந்து ஒரு 15 காஞ்ச மிளகா வந்து வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் வந்து பாருங்கள் நான் வந்து குட்டி குட்டியாக நைஸாக வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாயும் உப்பையுமே உங்களுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. எடுத்துக்கிட்டு நம்ம அதை நல்லா ஃபைன்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா போட்டால் உடனடி அதாவது ஒழுங்காக அரைப்படாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு மிளகாயுமே உப்பையுமே வந்து நான் நல்லா வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் மிளகா வந்து அரைப்படாமல் திப்பி திப்பியாக நிற்கும். ஸோ நான் இப்படி அரைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போ நறுக்கி வச்ச தக்காளி, ஸோ இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தையுமே நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துக்கிட்டு இப்போ மறுபடியுமே வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதாவது ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க, ரொம்பவும் குறன்னு அரைக்காதீங்க. இங்கே பாருங்கள், கரெக்டான அளவுக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ இதை நம்ம அப்படியே மீனில் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி மசாலா நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த மசாலா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்குங்க. காரம் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி காரம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் மசாலா அரைப்போம். பாருங்கள், நல்லாவே வந்து எல்லா பக்கமுமே வந்து பெசரி விட்டுக்குங்க. ஏன்னா வந்து ஒழுங்காக பெசரலை அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நல்லாவே பாருங்கள், எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி இதோட கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதையுமே வந்து நல்லா பெசரி வச்சுருக்கேன். பாருங்கள், பெசரி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஏன்னா அப்போ தான் மீன் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் லைட்டாக ஓரமாக நல்லா முறுன்னு வந்து இந்த மீன் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். 1/2 hour ஆகிட்டு. ஸோ இப்போ நான் ஸ்டவ்வும் ஆன் பண்ணி நான் வந்து தோசைக்கல் போட்டுட்டேன். இப்போ அதில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்குமே நல்லா வந்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஒன்று ஒன்றா பெசரி வச்சுருந்த மீனை வந்து நம்ம இதில் வந்து எடுத்து வைப்போம். பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா நல்லா பெசரி வச்சுருந்த மீனெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறேன். நல்லாவே வந்து மசாலா வந்து நல்லா வந்து உள்ளே சார்ந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் எல்லாமே செட் ஆகும். உங்களுக்கு வறுக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். சாப்பிட்றப்ப எல்லா மசாலாவுமே உள்ளே வந்து நல்லா உரப்பாகவும் நல்லா காரமாக வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இப்போ மீன் வந்து வேகுது. அப்பப்போ மீனை வந்து நீங்கள் வந்து பிரட்டி போட்டுக்குங்க. ஏன்னா ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் வந்து வேகாமையும் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா மீனை வந்து பிரட்டி போட்டுக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து 2 பக்கமுமே நல்லா வெந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நான் வந்து உடையாமல் பிரட்டி போட்டுட்ருக்கேன். அடிக்கடி பிரட்டி போடாதீங்க, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மீன் உடஞ்சிரும். அதோடு இல்லாமல் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. இல்லைன்னா டப்புன்னு வந்து கருகும். அப்புறம் வந்து மீன் எடுக்கிறதுக்கெலாம் வராது, அடியில் வந்து பிடிச்சி போயிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மீனை வந்து வறுங்க. ஸோ நான் அதோடய எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்து அந்த மீன் மேலே நான் லைட்டாக வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ இதுலேயே நல்லா வந்து மீன் வந்து பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்களா, எனக்கு வந்து மீன் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ நம்ம இது ஒரு பிளேட்டில் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சங்கரா மீன் ஃபிஷ் வந்து ரெடி ஆகிட்டு.